சொல்றீங்க? அவனை காணுமா? இது சின்னவனும் அவன் ஆளுங்களும் பண்ண வேலையா தான் இருக்கும். அவன் எங்க இருந்தாலும் சரி, பொழுது விடியறதுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. இல்ல உங்க எல்லாரையும் கொண்டு கொளுத்திடுவேன். போங்கடா. அப்பா அப்பா, இனிமேலும் பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா. இப்படி அடிக்கடி சண்டைகளை போட்டு அப்படி ஒரு தாலி என் கழுத்துல ஏற வேண்டாம்ப்பா. சித்தப்பா நினைச்ச மாதிரியே பிரியாவுக்கே அவரை கட்டி வச்சிருங்க. எனக்கு எங்க அப்பா இருக்கும்போது கல்யாணம் குடும்பம் எதுவும் வேண்டாம்ப்பா. லட்சுமி, நீ சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கலன்னா உங்க அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. அவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. தடி பசங்களா, உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மீசை பொழுது விடியத்துக்குள்ள அவன் இங்க வந்து சேரணும். இல்ல உங்களை எல்லாம் கொளுத்திடுவேன். போகலாம். மாமா, அந்த வேலையை நாங்க செஞ்சிட்டோம் மாமா. இப்ப அவன் எங்க கஷ்டம். முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் முன்னால மாப்பிள்ளைய கொண்டாந்து மணவரையில உட்கார வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனா அதுவரையில அவ எங்க இருக்காங்கிற விஷயத்த உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டா. அது சஸ்பென்ஸ். டேய், இதுல சொதப்பல் எதுவும் இருக்காத மாமா. பிரியா கிடத்துல தாலியானுக்கு அப்புறம் எங்களை பத்தி நீங்க நினைப்பீங்க. இன்னைக்குதான் மாப்பிள்ளைங்களா ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. யோ, என்னையா 2 நாளா சாப்பிட மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்க? 2 நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிருவான். விடுங்க. நீங்க பாட்டுல சொல்லிட்டீங்க. அவன் பொசுக்குன்னு மண்டைய போட்டானா போலீஸ் இவரு வீட்டுக்குள்ள தேடி வரும். ஓஹோ, அத கண்டுதான் பயப்படுறீங்களா? பயங்கர வார்த்தை நம்ம ஹிஸ்டரியிலே கிடையாது. அந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. எந்த நாய்க்கு நான் பயந்ததும் கிடையாது. ஆனா நான் வாழ்க்கையிலேயே பயப்படுற ஒரு ஆள் இருக்கான். அவனு இந்த வீட்டுல தான் இருக்கான். யார் அவன்? நான் தான் அது. பிரதர், என்னுடைய பிரெயினோட ஒர்க்கிங் ஸ்டைல நான் 2 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு வித் லிக்கர், இன்னொன்னு வித்தவுட் லிக்கர். என்ன இந்த காந்தி ஜெயந்தி, மகாவீர் ஜெயந்தி எனக்கு தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஏன் ஒயின் ஷாப்ல மூடிட்டு வரல? சரக்கு கிடைக்காதுல்ல. அதனால நிதானத்துல நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் ஃபுல்லா டென்ஷன் ஆயிடுவேன். அதனாலதான் எங்க முதலாளி எப்பவுமே புல் போதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம பெருமை வேண்டாம் பேசிட்டு இருக்கிறேன். பிரதர், இப்ப நான் போதையில் இருக்கேன். நாம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோங்கிற பிளானை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நான் ஃபுல் போதையில மெயின்டைன் பண்ணிக்குவேன். நாளைக்கு கோபாலகிருஷ்ணனை கூப்பிட்டுக்கிட்டு சின்னவரோட பந்தலுக்கு போறோம். அதுவும் எப்போ? முகூர்த்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால. அப்ப அந்த நேரம் பார்த்து பெரியவர் பந்தல்ல நான் நுழைஞ்சு லட்சுமி கழுத்துல தாலியை கட்டிட்டுமா? அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். லட்சுமி கழுத்து தாலி கட்ட மூஞ்ச பாரு. சின்னவரோட பந்தலுக்கு மாப்பிள்ளக்கார வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பெரியவர் அவர் ஆளுகளோட அங்க வருவார். அங்க பெரியவரோட ஆளுகளுக்கும் சின்னவரோட ஆளுகளுக்கும் வெட்டும் குத்தும் அடிதடியும் நடக்கும். அந்த சமயத்துல நீங்க உங்க ஆட்களோட உள்ள நுழைஞ்சு 2 கும்பலையும் விலைக்கு விடுற மாதிரி நடிக்கிறீங்க. அப்போ கும்பல்ல ஒருத்தனா நின்னு பெருசு நான் போட்டு தருவேன். ஐயோ, மாமாவையா கொலை பண்ண போறீங்க? டேய், மேட்டர் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு. ஏன் குறுக்கு வந்து காமெடி பண்ற? கண்டினியூ ப்ளீஸ். அப்புறம் என்ன, பெருசை கொண்டது சின்னவர்னு சொல்லி என் மாமனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஒரு மாமன் செத்து இன்னொரு மாமன் ஜெயிலுக்கு போறத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஆஹா, சூப்பர் மச்சானுங்கடா. மச்சானுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். நீங்க தான் இருக்கிய. ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. இதுல என்னத்த கண்டினியூ பண்றது? அக்கால அத்து விட்டுட்டு இருக்கிற சொத்தை ஆண்டு அனுபவிக்க வேண்டியதா? என்னன்னு சொல்ற? பிளான் சூப்பர். ஆனா இந்த மேட்டர்ல ஒரு கிளாஸை யாருமே டச் பண்ணாம பேசிட்டே இருக்கீங்க. இதுல பர்சனலா எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுதுல. ஆமா, 10 ஃபைட்டர் கொண்டு வரணும், அவனுக்கு சரக்கு வாங்கி தரணும், அவனுக்கு பிரியாணி வாங்கி தரணும். நீங்க வாட்டுக்கு உங்க மேட்டர் சக்சஸ் ஆகணும்னு என்னை கண்டுக்காம போயிட்டீங்கன்னா என்ன சார், எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இப்படி மூஞ்சி இன்னசென்ட்டா வச்சு பேசினா நான் நம்பிக்குவேனா? ஏடா டேய், இப்பதான் ஒரு மாமனை உள்ள அனுப்பலாம் நீங்க, ஒரு மாமனை கொலையே பண்ணலாம் நீங்க, அக்கால வேற அத்துலாம் நீங்க. எதுக்குமே நம்பு. கிளாஸ் அண்ட் கண்டிஷனை கரெக்டா பேசிட்டா டீல் பண்ணுவோம். இந்த ஆக்ஷன் பிளாக்ல என்னுடைய போர்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்க பிளான் சக்சஸ் ஆன உடனே ஏலம் போன அந்த ஜமீன் வீட்டை பழையபடி எனக்கே சேர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருங்க. மத்தபடி பிளான் ஓகே, அப்படியே அப்ரூவ் பண்றேன். இந்த பையன் மொழிக்கிற மொழியை பார்த்தா இவன் எந்த நேரத்திலயும் திருந்தறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவனையே மர்டர் பண்ணி அதுலயே ஒரு ரிஹர்சல் பார்த்தா என்ன? பையன் ரொம்ப நல்ல பையங்க. அப்படியா? சக்சஸ் 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 சக்சஸ். நாங்க கும்மி அடிச்சிருக்கோமா? ஒரு ரேஞ்சு வேணா போடா, போய் புது பாட்டில் எடுத்து வாடா. போட்டா கோபாலகிருஷ்ணா, கோபாலகிருஷ்ணா, ஒன்னதான்ப்பா. எந்திரிப்பா, முதல்ல இந்த இடத்த விட்டு போயாகணும். எந்திரிப்பா, உன்னை கூட வச்சுக்கிட்டு பெரியமாமையை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போயாகணும். போப்பா, போப்பா. இப்படி சொல்லி திறந்து விட்டாத்தான் அவன் வெளியில வருவான்னு உனக்கு யாரு சொன்னா? இல்ல இது யாரு கொடுத்த பிளான்? ஐயோ கோபாலு,
இத்தனை நாள் லட்சுமி மேல இருந்த ஆசையில தான்ப்பா அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டேன். ஆனா இப்போ பெரிய மாமாவையே கொலை செய்யற அளவுக்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க. அதுக்கு துணை போற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான ஆள் இல்லப்பா. என்ன நம்பு. வெளியே காளி என்னை காரோட காத்துக்கிட்டு இருக்காரு. வா போகலாம். வாப்பா. சீக்கிரம் கார்ல ஏறு. எங்க போறதுக்கு? பெரிய வீட்டுக்கு. ஓஹோ, எல்லாரும் என்ன அடிச்சு கொடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஓ மேல ஒரு அடி கூட விழாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு ஃபுல் கேரண்டி. கார்ல ஏறு. ஒரு அடி கூட விழாது இல்ல? லவ்ஸ் மட்டும் 2 பண்ணுவீங்க, அடி மட்டும் 1 கூட விழக்கூடாதா? விட்டா ஆளையே சட்னி ஆக்கிடுவானுங்க. கார்ல ஏறு. ஃப்ரெண்ட்ல இடம் இல்ல, பேக்ல ஏறு. என்ன யோசிக்கிற? கார்ல நீ ஏறியா? காரை உண்மையில ஏத்தவா? டிரைவர் கார் எடு. ஓ பிரியா உனக்காக காத்துட்டு இருக்க. ஓ காலையில என்ன விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. கண்ணாமூச்சி விளையாட்டுல எல்லாரும் கண்ணை கட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கல்யாணம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி இருக்கட்டும். அக்காவோட கல்யாணம் அவன் மனசுப்படியும் நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். அப்பாவும் பெரியப்பாவும் சண்டையை மறந்து ஒண்ணாகணும். அந்த வீடு எப்பவும் போல கலகலப்பா இருக்கணும். அதுதான் இப்ப என்னோட ஆசை. அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அப்பாடா, இங்க பாருமா, மெயின் சேனலே ஓ மேட்டர் தான். ஓ ரூட் கிளியர் ஆயிடுச்சுல்ல, விடு. மத்த மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிருஷ்ணா கிளம்பு கிளம்பு கிளம்பிக்கோ. ஐயே, என்னையா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அண்ணனும் தம்பி தின்னுட்டே இருக்கீங்களே சைடிஷ. எப்பவுமே கொஞ்சமா சாப்பிடணும், நிறைய குடிக்கணும். அப்பதான் பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம பர்சனாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு. ஓகே ஓகே. என்னடா அந்த கோபாலகிருஷ்ணன் ஆளை காணுங்க. ஏய் போய் தேடுற. 2 நாள் சாப்பிடல, கட்டில் கடையில் போன மாதிரி கிடப்பேன். ரூம் போட்டு இருக்கு, உள்ள ஆள் இல்லையா? என்னடா சொல்ற? அந்த ராம பயிலையும் காணோம். ஒருவேளை அவன் திறந்து விட்டுருப்பானோ? நான் முதல்ல என்ன சொன்னேன்? அவன் எந்த நேரத்திலயும் திருந்தி நல்லவனா இருக்கான சிக்னல்ஸ் அவன் கண்ணுல தெரியுது. அவனையே மர்டர் பண்ணி ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொன்னேன் இல்லையா? நீ தான் அவன் நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்த. இன்னும் போய் தருவேன். ஐயோ, அவங்க 2 பேரும் போலீஸ் விட்டு வந்துட்டா மொத்த பிளானும் க்ளோஸ். ஐயோ, போலீஸ் எல்லாம் வருமா? ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டு போய் இந்த மாதிரி முட்டி போட வச்சு டியூட்டிக்கு வர ஒவ்வொரு போலீஸ்காரனும் ஒரு அடி அடிச்சாலும் கூட என்னோட ஸ்டோரி முடிஞ்சு போயிருமே. பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்குமா? யோ, பேசிட்டு இருந்தது போதும், புறப்படுங்க, போய் தேடுவா. டேய் பாட்டில் எடுத்துக்கடா. ஏங்க, யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த களி கழிக்கிறீங்க. போலீஸ் வராதுங்கிற தைரியத்துல ரொம்ப சந்தோஷம்டா. குடிச்சிட்டு அங்கேயும் சுத்தா வண்டியில ஏறு. சரி போடா. அப்ப நான் பந்தலுக்கு போறேன், இந்த சைடுல இருந்து வரேன். அப்ப நான் பாக்குறேன் பாருங்க. யாரு? உங்க பாருங்க. எங்க? அங்க போரு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் பெரியவர் வீட்டு பந்தலுக்கு போறேன். லட்சுமி கழுத்துல தாலியை கட்டுறேன். நீ தாலியை கட்டுமா, நான் நம்ம ஆளுகளோட ரெடியா இருக்கேன். அவனை எவனாவது வரட்டும், வெட்டி பொறி போட்டுறேன். அப்போ சண்டையில பெரியவர் ஜெயிக்கிறாரா இல்ல சின்னவர் ஜெயிக்கிறாரான்னு நான் பார்க்க போறேன். அப்படிதான் பாரு. ஆனா கண்ணாடி கழட்டிட்டு பாரு. என்ன? ஏண்டா உண்மையதான் சொல்றியா? ஏங்க, நான் என்னைக்காவது போய் சொல்லிருக்கேனா? உன் ஹிஸ்டரி எல்லாம் யாரா கேட்டா? மேட்டர் சொல்ற. அந்த 3 பேரும் பேசினதா நான் ஒளிஞ்சிருந்து கேட்டதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். யூ ஆர் a good spy. கோபாலு பெரிய மாமனோட மண்டபத்துக்கு போனோடனே நீங்க 2 பேரும் சின்ன மாமனை கூப்பிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. அங்க நான் என் ஆளுகளோட கரெக்டா வெயிட்டிங் இருப்பேன். வெயிட்டிங் பண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இருக்கிறது கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கணும், இல்லனா மொத்த காரியம் க்ளோஸ். யோ, என்னைய சுத்த ஓரமில்ல வேலை இருக்கேன். நான் எப்படியா ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும்? நான் தானே போய் சண்டையவே சமாதானப்படுத்தணும். நான் மறைஞ்சிருந்தேன்னா அவன் எப்ப அடிச்சிருக்கானே, நான் எப்ப உள்ள வரணும் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மண்டபத்துக்குள்ள இருந்து சிக்னல் வரணும். ஏங்க, நான் வேணா துணி தீ காட்டட்டுமா? ஐயா, என்னடா அசிங்கம் முடிச்சாளா இருக்க? இதெல்லாம் ஒரு சிக்னல் வர. அட நான் கத்திப்பா சொன்னேங்க. இந்தா நோ நோ நோ, நீ வெள்ளை துணி எடுத்து காட்டி சமாதானமா போகணும் போட்டுக்குன்னு அவனுங்களே சண்டை நிறுத்திட்டானுங்கன்னா நான் யார போய் சமாதானப்படுத்துறது? நீ ஒண்ணு பண்ணு, மண்டபத்துக்குள்ள ஒரு விசில் அடி. சண்டை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கேன். நான் வந்து பாத்துக்கிறேன். ஆனா சவுண்ட் காதை கிழிச்சுனுடா. பிச்சு புடுறேன். எப்படி நம்ம ட்ரைனிங் நல்லா இருக்கு. ரசீது மண்டபத்து பையன்ல. ஏண்டா தடியனுங்களா, எப்ப பார்த்தாலும் அவனை காணும் வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லடா. போங்கடா போங்கடா. அவனை எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். முதலாளி, கோபாலகிருஷ்ணன் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னது நீ ஒளிச்சு வச்சிருக்க? ஆமா, அவங்ககிட்ட மட்டும் அவங்க தூக்கி போறாங்கல்ல, முகூர்த்த நேரத்துக்கு அவனை கரெக்டா கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன். காளி, பேச்ச மாத்த மாட்டியே? இது வரைக்கும் நான் பேச்ச மாத்தி பேசியிருக்கேன்னா, நடைய மாத்தி நடந்திருக்கிறேன்னா. லட்சுமி, நான் கோபால் அனுப்பி தான் வந்திருக்கேன். இந்தா, இது பிரியாவோட லெட்டர். இதை நீ படிச்சு பாரு, உனக்கு எல்லாமே புரியும்.
நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். ஒரே ஆத்தாட்ட பால் குடிச்சு வளர்ந்தவங்க நாங்க. அவனுக்கு இருக்கிற வீம்பு எனக்கு இருக்கத்தான் செய்யும். அவன் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி ஜெயிச்சுட்டு போனா நான் சும்மா இருக்கணுமா? அப்பா, வெட்டு குத்து அடிதடி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா மட்டும் நீங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடாதுப்பா. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன்ப்பா. அப்புறம் உங்க இஷ்டம். ஏய், நல்லா கவனிச்சுங்கடா விசில் சத்தம். மாறி, கோபாலகிருஷ்ணன் அந்த பந்தலுக்கு வந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லு. போடா. என்னடா மணி 10 நீங்க தானடா அவனை கூட்டி வரேன்னு சொன்னீங்க. எங்களை ஏமாத்திட்டு எப்படியே தப்பிச்சுட்டான் மாமா. ஒருவேளை இங்க வரலனா அங்கதான் போயிருப்பான். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவன் அங்க தாலி கட்ட விட்டுருவோமா? ஒருத்தர் கூட உயிரோட விட மாட்டோம்ல. டேய், கிளம்புடா. வாங்க. டேய், மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்துட்டு வா போ. வாங்க வாங்க. தாத்தா மாதிரி நடந்தீங்கன்னா மூத்து முடிச்சிரு. வேற மாதிரி நடத்துவாங்க. வாங்க. டிரைவர், எடுப்பா வண்டிய. ஏய், எல்லாம் பந்தலுக்கு வந்து சேருங்க. சரிங்க. இவன் எங்க போறான்? அந்த மண்டபத்துக்கு போவானோ? ஏய், வண்டி எடுங்கடா. டென்ஷன் கொடுக்குறானடா. பாட்லடே. டேய், நல்லா கவனிச்சுங்கடா. செல்லப்பா விசில் அடிப்பான். விசில் சத்தம் கேட்டோன்னு உள்ள வந்து பின்னு பின்னு பண்ணிடணும். சரிங்க. போதையில இருக்கிறவனால நல்லா சோடால மூஞ்சி கலவை குர்ற. டேய், வந்தாடா. நீங்களும் மூஞ்சி கலவை. டேய், நான் கலவுனா தெளிஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிருவேடா. கோபாலகிருஷ்ணா, கட்டா தாலியே. அது லட்சுமியோட அப்பா சொல்லட்டும். சொல்லு.